இன்றைக்கி நம்ம சேனலில் பொடிமாஸ் தான் செய்ய போகிறோம். முட்டை பொடிமாஸ் செய்ய போகிறோம். அதற்கு 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுப்பில் பாத்திரத்தை வச்சுருக்கேன். பாத்திரம் காஞ்சிடுச்சு. தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கலாம். சேர்த்து இது முதல்ல வதக்கி எடுத்துக்கலாம். போதும், எண்ணெய் போதும். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. வெங்காயத்தை சேர்த்து லைட்டாக கலந்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துறேன். கருவேப்பிலை சேர்த்துறேன். கொத்தமல்லி சேர்த்துறேன். இதுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு நேரம் வதங்கட்டும். ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடுறேன். நல்லா கலந்துக்கலாம். அதையும் கலந்துடலாம். வெங்காயம் கலர் மாறட்டும். வெங்காயம் கலர் மாறி வந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். போதும். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு பவுடர் கலந்து விட்டுக்கலாம். சூப்பரான பொடிமாஸ் ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். அது மேலே கொஞ்சம் கொத்தமல்லியும் தூவி வச்சுருக்கேன். அது பொரிக்கும் போது கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து அதை நல்லா பொரித்து எடுத்துட்டேன். நல்லா டேஸ்டியான பொடிமாஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனுதினம் புது சுவையுடன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.